ஒரு ஒரு அளவீட்டு கல், ஒரு சர்வே கல் மேலே போய் தீபம் ஏற்றணும்னா இதுதான் இந்துக்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய ஒன்று. ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஒரு நிலத்தை அளப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல் மேலே போய் தீபத்தை ஏற்ற வேண்டும். தீபத் திருநாள் முடிந்த பிறகு ஆகம விதிகள் என்று அடிக்கடி பேசி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த ஆகம விதிகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில் அதுக்கு அடுத்த நாள் கொண்டு போய் தீபத்தை ஏற்றுவது என்பது. சரிங்க, அந்த சர்வே தூணில் தானே தீபம் ஏற்றணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன வந்தது? தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அந்த இறைவன் நம்புறவங்க நாங்கள். சர்வே தூணில் ஏற்றினா உங்களுக்கு என்ன வந்தது? அதுக்கும் மற்ற மதங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைல்ல. இது இல்லைங்க, இது இந்த மதத்தோட தூண் அந்த மதத்தோட தூண் அப்படின்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஏங்க அவங்க மதத்தோட தூண்ல போயிட்டு நீங்க விளக்கேத்துறீங்க அப்படின்னு சொல்லலாம். இது எந்த மதத்தையும் சாராதது சர்வே தூண்னு நீங்களே சொல்றீங்க. ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட், அப்ப எந்த மதத்தையும் சாராது அப்படின் போது அதுல விளக்கேத்தினா உங்களுக்கு ஏன்? விளக்கேத்தினா தெரியுதானே எரியணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதுதான், அதாவது எந்த ஒரு கொள்கை பிடிப்பும் இல்லாம அரசியல் ஆதாயத்துக்காக நீங்க முன்னுக்கு பின் முரணா பேசி எதையோ ஒன்று இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படிதான் எக்கு தப்பா மாட்டிக்கணும்.